ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேல நிறைய விஷயங்களை இன்டைரக்டா சுற்றி வளைச்சதா சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 4. டாமியா கான்டென்ட் ஜோசாய் ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா இருந்தவன் ஒரு கிளான்ல அவனை ஒரு ப்ரொடெக்டரா கூப்பிடுறாங்க. அந்த ஃபேமிலி நேம்ல டிராகன் இருக்கிறதுனால அவனு போய் அதுல ஜாயின் பண்றான். டாமியா அவனை பிளேட் டிராகன் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஒரு உண்மையான டிராகன்லாம் வந்து அவனால வெட்ட முடியாதுல்ல அப்படின்னு கலாய்க்கவும் அவன் டென்ஷன் ஆகி அந்த ஃபேமிலி நேம்ல இருக்கிற டிராகனை வெட்டுறான். இப்போ புரியும் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு அவனுக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் அந்த கிளான்ல இருக்கிறவங்க டென்ஷன் ஆகி என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு விட்டுட்டாங்க. பட் அதுவும் நல்லதுக்கு தான். அப்புறமா ஒன்ன பார்த்தா தான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. உங்க யாமடா ஆசைமான் கிளான்ல நீங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் யாமடா ஆசைமான் ஃபோஷி ஹியூமன் பாடியை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டதுல எந்த தப்பும் இல்ல. சோ யாமடா கிளானை பத்தி நீ தப்பா பேசினு வையன், நெக்ஸ்ட் டைம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபோஷி சொல்றான். ஸ்வாடா அவன் நீட்டிட்டு இருக்கவும் அதுலயே அவன் கயிறை அறுத்து அவன் கையை ரிலீஸ் பண்ணிக்கிறான். சரி வா உள்ள போலாம். நம்மளோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மற்ற கிரிமினல்ஸ் எல்லாரையும் முதல்ல கொலை பண்ணிட்டு காம்படிஷன் இல்லாம எலெக்சர் ஆஃப் லைஃபை பொறுமையா தேடலாம். திரும்பவும் நான் ஸ்ட்ராங்கான ஆளுங்களெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு டாமியா சொல்லும் போது தான் ஃபோஷி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். இந்த ஜாப் இன்செக்ட் பாய்சனிங் கிராஃப்டிங் பண்ற மாதிரி டேஞ்சரஸான கிரீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது தான் கடைசியில சர்வை பண்ணும். ஒரு வேளை ஷோகன் பொறுமை இழந்துட்டா இன்னும் ஸ்ட்ராங்கான டேஞ்சரஸான கிரீச்சர் அந்த ஐலாண்டுக்கு அனுப்பி வைப்பாரு. ஃபோச்சி யோசிக்கிறான். அப்பதான் அந்த பட்டர்ஃபிளை வந்து இது பண்ணுவோம். டாமியா தா கையை கட் பண்ணிக்கிறான். அப்ப ஜெயண்ட் மான்ஸ்டரும் அந்த இடத்துக்கு வருது. ஹீரோ அண்ட் சாகரிய சுத்தியும் அதே மாதிரி ஜெயண்ட் மான்ஸ்டர்லாம் வந்து நிக்குது. நீ பின்னாடி நிலை இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது கையில இருக்கிறது பிரேயர் பீன்ஸ் தானே, இது உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப அது டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அட்டாக் பண்றான். பட் அதுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருது. நீ பின்னாடியே நிலை இதை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷினோபி ரூல் நம்பர் 5, தெரியாத எதிரி கூட ஃபைட் பண்ணா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண அப்படின்னு சீஃப் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். இப்ப செம்ம இவ்வளவு நான் இந்த இடத்துல விட்டுட்டு ஓடிடுவா என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷார்ப்பான ஸ்கேல்ஸ் வச்சு நம்ம ஹீரோவை பிடிச்ச அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. காபிமாரு நீ ஓகே தானா அப்படின்னா ஒன்னையவோ காயப்படுத்த முடியுமா? ஐ மீன் நான் அந்த அர்த்தத்துல கேட்கல அப்படின்னு சாகரி வந்து பாத்துட்டு இருக்கா. சம்டைம்ஸ் தப்பிச்சு ஓடுறது கூட நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். நிறைய ஜெயண்ட் மான்ஸ்டர் உங்களை சுத்தி வளைக்குது. இங்க எல்லாம் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கு? இதுங்கெல்லாம் ஒரு வேளை ஹையர் என்டிட்டியா இருக்குமா அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. இதை பத்தியே யோசிக்க கூடாது, அதுங்களை கொல்றது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு அதுங்களை கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் நேரம் இல்ல, இப்போ இதுங்களை கொல்லணும், அது மட்டும் தான் என்னோட ஒரே நோக்கம். சர்வைவ் ஆகுறதுக்கு நான் இதை மட்டும் தான் பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கான். இப்படி ஒண்ணு நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உண்மையிலே நான் சொர்க்கத்துல இருக்கனா இல்ல இது நரகமா அப்படின்னு சாகரி யோசிச்சுட்டு நிக்கிறா. அப்ப சாகரியும் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. அவளை பத்தி நான் கவலைப்பட தேவையில்ல, நான் டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது, அவ எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். மனசு சொல்றது கேள்வி நம்ம வைஃப் சொன்னது ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி சாகரிய போய் காப்பாத்திடுது. இவங்களை மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் இன்னொரு ஆசைமான அந்த இடத்துக்கு வந்துருதான். வாவ், இவ்வளத்தையும் நீ தனியால நின்று அட்டாக் பண்ணிருக்கியா, உண்மையிலே நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு கோனோயிச்சி யுசூரியா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணா முதல்ல தேங்க்ஸ் சொல்ல அப்படின்னு நம்ம வைஃப் சொன்னது ஞாபகம் வரவும், என் உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், ஆக்சுவலி நமக்குள்ள காம்படிஷன் இருக்கு, அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அட என்ன காபி உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை நெருங்கவும் அவ கையை பிடிச்சி நம்ம ஹீரோ அப்படியே முறுக்குறான். காலேஜ் எல்லாம் செலக்ஷன் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது என் கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கிட்ட இது ஒர்க் ஆகாதுன்னு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆமா உன் கூட ஏன் 2 ஆசைமான் இருக்காங்கன்னு சாகரி கேட்கறா. மோரமாக்கியா தான் எனக்கு அசைன் பண்ணப்பட்டவன், இவ அவனை கொன்னுட்டா, சோ சாட்டாவால தனியா இவளை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தான் நானும் கூட இருக்கேன் அப்படின்னு கெஞ்சிங்கிற ஆசைமான் சொல்றான். நான் தான் இவளுக்கு அசைன் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சென்டா அப்படிங்கிறவன் சொல்றான். இந்த ஐலாண்ட் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதுன்னு ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாமே நமக்கு தெரியாத விஷயங்களா தான் இருக்கு, சோ நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது தான் நல்ல ஐடியா அப்படின்னு யுசரியா சொல்லவும் நம்ம ஹீரோ சாகரியா பாக்குறான். நீ டீம் ஒர்க் பண்றது உன் விருப்பம் தான் சாகரி சொல்றா. பிரனன் யுசரியா கட்டி பிடிக்கும் போது திரும்பவும் அவ கையை முறிக்க பாக்குறான். ஒருவேளை நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டதாவே இருக்கட்டும், நீயும் பதிலுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோ, எலெக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சாலுமே யாராச்சும் ஒருத்தருக்கு தான் பாடன் கிடைக்கும், சோ ப்ளீஸ் நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போமா அப்படின்னு வா கேட்கவும், சரி நான் அவன் கூட ஒரு வேளை டீம் அப் பண்றதா இருந்தாலும் அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்த பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன், உதாரணத்துக்கு இந்த மான்ஸ்டர்ஸ் விட டேஞ்சரஸ் ஆனது பக்ஸ் தான், ஹியூமன் ஃபேஸ் இருக்கிற பட்டர்ஃபிளைஸ் ஆபத்தானதுன்னு சொல்லப்போம். அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். வேற யாரு மோரமாக்கியா தான். சென்டிபீட்ஸ் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் டேஞ்சரஸ் கிடையாது, நிறைய போச்சிங்க, நம்ம அதை எதுவும் பண்ணலனா அது நம்மள எதுவும் பண்ணாது, மோரமாக்கியாவை வச்சு நான் நிறைய டெஸ்ட் பண்ணேன்னு வா சொல்றா. இப்ப அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கவும், நான் செத்த மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்தி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வா சொல்றா. புத்தாஸ் அண்ட் கவுடா ஸ்டாச்சூஸ் இருக்கு, ஆனா இந்த 2 ரிலிஜனுமே ஒத்து போகாது, பட் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்கும்போது அன்யூஷுவலா இருக்கு அப்படின்னு சென்டா சொல்றான். ஃபிஷ் மாதிரி வந்த மான்ஸ்டரோட பாடியை வந்து சாகரி வெட்றா, அதுவுமே ஹியூமன்ஸ் ஆர்கன்ஸ் தான் உள்ள இருக்கு. இப்போ என்ன சொல்ற, நம்ம டீம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யுசரியா கேட்கவும், பாடனியா உனக்கு அவ்வளவு முக்கியம் நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாத தங்கச்சி இருக்கா, மருந்து வாங்குறதுக்காக தான் நான் ஒரு ஷினோபியா மார்க்கேஸ்ல எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அங்க துரோகம் பண்ணாங்க அப்படின்னு வா சொல்லவும், சொல்றதா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டுபிடிச்சிட்டியா, உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு ரீசன் தேவையா என்ன, இவ்வளவு சின்ன வயசுல நான் இறந்து போக ஆசைப்படல, பட் சாமராய் உங்களுக்கு இது புரியாது, உங்க ஷோகன் சொன்னாருன்னு நீங்க எந்த கேள்வியும் கேட்காம உங்க உயிரை பணியா வச்சு
வச்சு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு யூசரியா சொல்லவும் மோரோமாக்கியவ நீ உண்மையிலேயே எப்படி கொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். மத்தவங்களுக்கு என்னன்னா உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அவ எதையோ மறைக்கிறா. சரி நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணலாம், அதுக்கு நம்ம ஒரே டீம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சாண்டா வரவும் இப்பவே அவங்க கிட்ட எல்லாம் எதையோ சொல்லாதப்பா அப்படின்னு யூசரியா அவனை தடுக்கிறா. இத்தனை வருஷமா ஒரு சாமராயா ட்ரைனிங் எடுத்தோன்னா இன்னும் வீக்கா தான் இருக்கிறேனா அப்படின்னு சகரி யோசிச்சே திடீர்னு மயங்கி விழுந்துருதா. எங்கப்பா ஜாயின் பண்ணி ஒரே மாசத்துல இவனுக்கு லைசன்ஸ் கிடைச்சிடுச்சா அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. நீ உண்மையிலேயே திறமசாலி தான் டோமா, ஒருத்தனோட தலையை நீ வெட்டிட்டேன்னா நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஈசன் யோசிக்கவும் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டோமா போறான். ஹே பிரதர் உன்னை காப்பாத்த பாரு, நான் ஒரே மாசத்துல ஹையர் ரேங்கிங் வரைக்கும் வந்துட்டேன், உன்னை இங்க இருந்து காப்பாத்திருவேன் டோமா சொல்லவும் நீ வர ஒரு மாசத்துக்குள்ள அவனுங்க என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, சரி உன் பிளான் என்னன்னு ஆசோஜோபை கேட்கவும் உன்னை இங்க இருந்து வெளியே கொண்டு போக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு டோமா சொல்றான். ஆசோஜோபைக்கு அசைன் பண்ணப்பட்ட ஆசைமான அவனோட பிரதர் தான். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதுங்கெல்லாம் உயிரோட இருக்கா அப்படின்னா இதுங்களை என்னால கொல்ல முடியும் அப்படின்னு ஆசா வந்துட்டு அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என் பிரதரை எனக்கு இதனால தான் பிடிக்கும், சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி ஈஸியா அடாப்ட் ஆயிருவான். எங்க அம்மா இறந்து போன அப்பவோ சரி, எங்க கிளான் டெஸ்ட்ராய் ஆனதுல எங்க அப்பா ரிவெஞ்ச் எடுக்க போய் அவர் செத்தப்பவோ சரி, ஈவன் நாங்கள் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப பேண்டிட்ஸ் எங்களை கடத்திட்டு போனாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேண்டிட் மொத்த குரூப்பும் என் பிரதர் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு டோமா சொல்றான். ஆசோஜோபியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. டோமா நீ இங்க இருந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு ஆசா சொல்லவோ கண்டிப்பா நான் அவனை வந்து காப்பாத்துவேன் பிரதர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்புறான். சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசா வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அடாப்ட் ஆகுறான். பட் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் மாறாத ஒரு விஷயம்னா அப்படின்னு டோமா யோசிக்கிறான். டோமாவை ஒரு மான்ஸ்டர் பிடிச்சிருது. உடனே அவன் பிரதர் அங்க இருந்து ஓடுறான். டக்குன்னு டோமாவே அந்த மான்ஸ்டரோட கையை வெட்டி தப்பிக்க ட்ரை பண்றான். ஆசா டக்குன்னு ஒரு பெரிய ஆக்ஸை கொண்டு வந்துட்டு அந்த மான்ஸ்டரை வெட்டுறான். சின்ன வயசுல இருந்து என் பிரதர் கிட்ட மாறாதது எனக்கு ஒண்ணுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு டோமா நினைக்கிறான். இப்ப இன்னொரு மாஸ்டர் வந்து ஆசாவை அட்டாக் பண்ணுது. கொல்லப்பட வேண்டியவங்க, பாவத்துக்கு தண்டனை மரணம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவும் இதெல்லாம் பேசுதா அப்படின்னு டோமா ஷாக் ஆகுறான். நீ ஒரு கிரிமினல், இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு நிறைய பேர் வந்து இவனை பார்த்து அதை சொல்லியிருப்பாங்க. நான் கிரிமினல்னு சொல்றதுக்கு நீங்க யாருடா, நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன், நீங்க என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க தான் கிரிமினல், நீங்க கடவுளாவே இருந்தாலும் எனக்கு நான் தான்டா கடவுள். சேஞ்சஸ் அவனை எப்படி மாத்தினாலும் சரி அவன் கேரக்டர் எப்பவுமே மாறாது அப்படின்னு டோமா யோசிக்கிறான். அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நம்ம மேன்ஷனுக்கு நான் திரும்ப போகணும் அப்படின்னு டோமா அழுதுட்டு இருக்கவும் டோமா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் கவலைப்படாத, நீ என்ன ஃபாலோ பண்ணு, நான் பிக் பிரதர், நீ என்ன பண்ணணுங்கிறத நான் தானே உனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். கிரிமினல் மான்ஸ்டர்னு எல்லாத்தையும் இந்த ஐலாண்ட்ல கொண்டுருவோம், அப்புறமா லிக்ஸரை கண்டுபிடிச்சு நம்ம குடிச்சிருவோம், இம்மார்டலா நம்ம மாறிட்டான், நம்மள தடுக்க எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு ஆசா சொல்லுவோம். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல, ஏன்னா எங்க சர்வைவ் ஆகிற எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, வீக் செத்து போயிருவாங்க அப்படின்னு டோமா சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே இந்த ஐலாண்ட்ல எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட இன்னும் யாருக்கும் தெரியாது. பட் இந்த ஐலாண்ட்ல டேஞ்சர் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. யார் அந்த லெக்சர் ஆஃப் லைஃப் எடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.